வணக்கம் சிவபக்தர்களே. இன்று நாம் காணப்போகும் திருத்தலம் காவிரி தென்னாட்டு சிவபூமியில் மறைந்திருக்கும் அதிசய சிவஸ்தலங்களில் ஒன்றாக விளங்கும் இடும்பாவனம் சர்க்குணேஸ்வரர் திருக்கோவில். பாவங்களை போக்கும் பரமசிவன், இடும்பைகளை நீக்கும் இடும்பாவனநாதர், அருள் பொழியும் மங்களாம்பிகை, தேவர்களும் முனிவர்களும் வழிபட்ட புண்ணிய பூமி. இந்த திருக்கோவில் வெறும் ஆலயம் அல்ல, 1000 ஆண்டுகளாக சிவபக்தியின் ஒளியை உலகிற்கு வழங்கும் தெய்வீக மையம். இன்று இந்த வீடியோவில் இந்தத் திருத்தலத்தின் சோழர் கால சிறப்பு, தேவார சம்பந்தம், கோவில் கட்டிடக்கலை, தீர்த்தங்கள், அற்புதங்கள், திருவிழாக்கள், பக்தர்கள் அனுபவங்கள், ஆன்மீக ரகசியங்கள் எல்லாவற்றையும் விரிவாக காணப்போகிறோம். இடும்பாவனம் என்ற பெயரின் மர்மம். தமிழகத்தின் திருவாரூர் மண்ணில் அமைந்துள்ள இந்த புனிதத் தலம் இடும்பாவனம் என அழைக்கப்படுகிறது. இடும்பை என்றால் துன்பம், வனம் என்றால் புனித காடு. ஒரு காலத்தில் இந்த பகுதி அடர்ந்த வில்வவனமாக இருந்ததாக கூறப்படுகிறது. அங்கே தவம் செய்த முனிவர்கள் பல துன்பங்களால் அவதிப்பட்டனர். அவர்கள் பரமசிவனை வேண்டினர், எங்கள் இடும்பைகளை நீக்கி அருள் புரிய வேண்டும். அப்போது சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக வெளிப்பட்டு அருள் பாலித்தார். அதனால் இடும்பை நீங்கிய வனம், இடும்பைகளை போக்கும் வனம், இடும்பாவனம் என்ற பெயர் நிலைத்தது. இங்கு அருள் பாலிக்கும் இறைவன் சர்க்குணேஸ்வரர். சர்க்குணம் என்றால் உயர்ந்த நற்குணங்கள். இந்த தலத்தில் வழிபட்டால் கோபம் குறையும், மன அமைதி கிடைக்கும், குடும்ப ஒற்றுமை வளரும், பாவங்கள் நீங்கும், நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். புராண வரலாறு. பழமையான சிவபுராணங்களில் கூறப்படுவதாவது, தேவர்களும் முனிவர்களும் அசுரர்களால் துன்புறுத்தப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. அப்போது அவர்கள் பல சிவஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை வேண்டினர். ஆனால் அவர்களின் மனவேதனை நீங்காமல் இருந்தது. அப்போது நாரத முனிவர் கூறினார், காவிரி தெற்கில் இருக்கும் இடும்பாவனத்திற்கு செல்லுங்கள். அங்கே சிவபெருமான் சர்க்குணேஸ்வரராக அருள்பாலிக்கிறார். தேவர்கள் அங்கு வந்து வில்வ இலைகள் கொண்டு அர்ச்சனை செய்தனர், ருத்ரம் ஜபித்தனர், புனித தீர்த்தத்தில் நீராடினர். அப்போது சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சியளித்து என்று அருளினார். அந்த நாளிலிருந்து இந்த தலம் இடும்பை தீர்க்கும் சிவஸ்தலம் என்று புகழ் பெற்றது. மங்களாம்பிகை அம்மன் அருள். இத்தலத்தின் அம்பாள் மங்களாம்பிகை அம்மன் மிகவும் கருணைமிகு திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். திருமண தடை உள்ளவர்கள், குடும்ப சிக்கல்கள் உள்ளவர்கள், மன அழுத்தம் கொண்டவர்கள் அம்மனை வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டால் திருமண யோகம், குடும்ப அமைதி, குழந்தை பாக்கியம், செல்வ வளம் கிடைக்கும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். சோழர் கால வரலாறு. இந்த கோவில் ஆரம்ப சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாற்றாளர்கள் கருதுகின்றனர். பின்னர் நடுச்சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள் இந்த ஆலயத்தை விரிவுபடுத்தினர். கல்வெட்டுகள் மூலம் அறியப்படுவது நிலதானங்கள், விளக்கு தானங்கள், நித்திய பூஜை ஏற்பாடுகள், இசை சேவை இந்த ஆலயத்தில் நடைபெற்றுள்ளன. சோழர்களின் சிவபக்தி எவ்வளவு ஆழமாக இருந்தது என்பதற்கு இந்தக் கோவில் மிகப்பெரிய சாட்சி. கோவில் கட்டிடக்கலை. இடும்பாவனம் சர்க்குணேஸ்வரர் ஆலயம் சிறியதாக தோன்றினாலும் அதன் ஆன்மீக ஆற்றல் அளவிட முடியாதது. கோவிலின் முக்கிய அம்சங்கள்: ராஜகோபுரம், நந்தி மண்டபம், மூலவர் சந்நிதி, அம்மன் சந்நிதி, விநாயகர், முருகன், சந்திகேஸ்வரர், நவகிரகங்கள். கருவறையில் இருக்கும் சிவலிங்கம் மிகவும் பழமையான சுயம்பு லிங்கம் என்று கருதப்படுகிறது. அந்த கருவறைக்குள் நுழையும் போது பக்தர்கள் ஒரு அபூர்வ அமைதியை உணர்கிறார்கள். தேவார மற்றும் பக்தி மரபு.
சைவ நாயன்மார்கள் பயணம் செய்து காவிரி தென்னாட்டு சிவஸ்தலங்களில் இடும்பாவனமும் முக்கிய இடம் பெற்றதாக உள்ளூர் மரபுகள் கூறுகின்றன. இங்கு தினமும் ருத்ராபிஷேகம், சிவபுராண பாராயணம், தேவாரப் பாடல்கள் ஒலிக்கின்றன. ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தின் அதிர்வு இந்த ஆலயத்தில் எப்போதும் உணரப்படுகின்றது. அதிசயங்கள் மற்றும் பக்தர்கள் அனுபவம். பல பக்தர்கள் கூறும் அனுபவங்கள். நீண்ட நாள் நோய்கள் குணமானது, வேலை கிடைத்தது, கடன் பிரச்சினை தீர்ந்தது, மன அழுத்தம் குறைந்தது, குடும்ப சண்டைகள் முடிந்தது. குறிப்பாக பிரதோஷ நாளில் வழிபட்டால் மிகுந்த பலன் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இத்தலத்தில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்கள்: மகா சிவராத்திரி, முழு இரவும் அபிஷேகம், வேதபாராயணம், தேவாரம், தீபாராதனை நடைபெறும். பிரதோஷம், நந்தி வழிபாடு மிகவும் சிறப்பு. ஆடிப்பூரம், அம்மன் உற்சவம் சிறப்பாக நடைபெறும். கார்த்திகை தீபம், ஆலயம் முழுவதும் தீப ஒளியில் ஜொலிக்கும். ஆன்மீக ரகசியம். இந்த தலத்தின் மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் மன இடும்பைகளை நீக்கும் சிவ ஆற்றல். பலர் இங்கு வந்து தியானம் செய்கிறார்கள், மௌனமாக அமர்கிறார்கள், கண்ணீர் விட்டு பிரார்த்திக்கிறார்கள், பின்னர் மனநிம்மதியுடன் திரும்புகிறார்கள். அதனால் இந்த தலம் மன அமைதியின் சிவபூமி என்றும் அழைக்கப்படுகிறது. இறுதி பக்தி உரை. சிவபெருமான் எப்போதும் பக்தர்களின் மனதை மட்டுமே பார்க்கிறார். இடும்பாவனம் சர்க்குணேஸ்வரர் திருக்கோவில் நமக்கு சொல்லும் செய்தி: எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் சிவனை நம்பினால் அது நீங்கும். இந்த புனித தலத்திற்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டும். அங்கு சென்று ஓம் நமசிவாய என்று மனமுருகி சொன்னால் உங்கள் மனத்தின் பாரம் குறையும். நிறைவு. இடும்பைகளை நீக்கும் இடும்பாவனநாதர் திருவருளால் அனைவருக்கும் ஆரோக்கியம், மன நிம்மதி, குடும்ப வளம், ஆன்மீக உயர்வு கிடைக்க பிரார்த்திப்போம். ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய.